இது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சாரி கட்டின ஒரு தருணம். ம்ஹ்ம். அது ஓ! நீங்க கல்யாணத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுனீங்க. ஆமா. அதனால வந்து இது என்னுடைய முகூர்த்த புடவை. இது அப்பவே வந்து திஸ் வாஸ் லைக் 18,000 ஆர் சம்திங். 18,000 இருக்கும். Full 2003 பட்டு இல்லையா? 2003ல ஃபுல் பட்டு. ஆமா. ஸோ நோ பார்டர். இது சில்க், பியூர் சில்க். இது வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயும். இது டைரக்டா வீவர் கிட்ட வாங்கினேன். நிறைய மைசூர் சில்க் ரொம்ப கிரேஸ் ஆகி மைசூர் சில்க் சரியா வாங்க ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சீசன்ல. ஸோ அதுல இது ஒன்று. ஒரிஜினல் மைசூர் சில்க் அப்படின்னீங்கன்னா மினிமம் 25 to 30K அந்த ரேஞ்ச். அந்த ரேஞ்சிலையும் இருக்கு என்கிட்ட சாரி. மைசூர் சில்க் சாரீஸ் இருக்கு. கண்ணை மட்டும் ஒரு சாரி பிக் பண்ண சொன்னா நீங்க என்ன? கண்ணை மூடிட்டு எடுப்பேன்னா இந்த ப்ளூவை தான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்க லைஃப்லயே வந்து மறக்க முடியாம ஒரு சாரி அப்படி ஒரு சாரி வந்து வாணியம்மா அவங்க செலக்ட் பண்ணி எனக்கு வச்ச சாரி எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி Blessing நான் மாதிரி. நினைச்சிட்டேன். இட்ஸ் a blessing. ஸோ நான் வந்தப்பவே பார்த்தேன் நீங்கள் சாரீ வந்து ரொம்ப அழகாக கட்டியிருந்தீங்க, நல்லாவும் இருந்தது. உங்களோட கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மேம், சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம். கண்டிப்பா. நான் வந்து ஒரு பயங்கர சாரி பிரியை. ஓகே. அண்ட் சாரின்னு இல்லை, ஜென்ரலாகவே ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக பண்ணணும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ நான் கண்ணா பின்னான்னு எந்த ட்ரெஸ்ஸும் டக்குன்னு எடுத்து போட்டுற மாட்டேன். ஸோ ரொம்ப சூஸி, அதே சமயத்தில் வெரி ஃபாஸ்ட் என்ன சொல்கிறது செலெக்ஷன் பண்ணுவேன். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். மோஸ்ட்லி என்னோட செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேனிக்வின்ல என்ன இருக்கோ அதுவே நான் எடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி வெளியில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் விதமாக நிறைய வெரைட்டிஸில் சாரீஸ் எடுப்பேன். ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு நினைப்பேன். அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்கணும்னு நினைப்பேன். மற்றவங்ககிட்ட இல்லாதது எங்கிட்ட யூனிக்காக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ சாரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கோ சரி, இல்லை ஒரு கான்சர்ட்கோ சரி, இல்லை யாரா மீட் பண்ண போகணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணணும்னு நினைப்பீங்க? சாரியா இல்லை? ஸோ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரீ தான். ஐ ப்ரிஃபர் சாரீ வித் ஃபுல்லி டெக்ட் அப் ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஐ ப்ரிஃபர் சாரீ. மீட்டிங்ஸ் கான்சர்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து ஐ வேர் சல்வாஸ் ஒரு கவுன்ஸ். ஓகே. அந்த மாதிரி ஐ வேர். ஓகே. சாரீஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு மெமரியான ஒரு சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா? லைக் மெமரிஸ்னா என்ன சொல்றது, ஒரு கல்யாணம் அதுக்கு எடுத்த சாரீஸ் கண்டிப்பா இதெல்லாம் வந்து யாருமே போட்டுடவோ இல்லை யாருக்கு கொடுத்துடவோ மாட்டாங்க. நம்ம பத்திரமா வச்சிருப்போம். நம்ம ஃபாதர் மேட்டர் எந்த சாரியுமே கொடுக்க மாட்டேன். நான் ரொம்ப வந்து நான் வந்து ஏன்னா நான் செலக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவேன். அண்ட் எல்லாமே ஓரளவுக்கு என்னோட சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் சாரீஸ். ஸோ ஐ டோன்ட் எனக்கு வந்து மற்றவங்கள்ட்ட அது அப்படி கொடுத்துட மாட்டேன் நான். ஸோ நிறைய ஏன்னா என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே 23 இயர்ஸ் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து கொடுத்துருப்பேன்னா ஹார்ட்லி ஒரு 10-15 சாரீ கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். பட் ஐ ஹாவ் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாண புடவைங்கிறது இந்த இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு புடவை. இது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சாரி கட்டின ஒரு தருணம். ஓ! நீங்க கல்யாணத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டினீங்க. அதனால வந்து இது என்னுடைய முகூர்த்த புடவை. இது அப்பவே வந்து திஸ் வாஸ் லைக் 18,000 ஆர் சம்திங். 18,000 இருக்கும். 2003ல ஃபுல் பட்டு. ஆமாம். அப்போ இது வந்து 18,000. ஸோ இது வந்து கல்யாண புடவை. ஆல்மோஸ்ட் அந்த இதில் ஒன்று வந்து இது வந்து மாமியார் சைடில் எடுத்தாங்க. இது எங்கள் அம்மா வந்து ரிசப்ஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஹெவியாக இருக்கும். ஒன்று வந்து அரக்கு, ஒன்று வந்து மயில் கழுத்து ப்ளூ. ஸோ யா, திஸ் இஸ் தி ரிசப்ஷன் சாரி. அது கட்டணும் திரும்பி, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அந்த கட்டுறதை விட்டுட்டேன். ப்ராபப்ளி ஐ ஷுட் டூ அ விண்டேஜ் வாஷ் அண்ட் வேர் இட் அகெயின். ரீக்ரியேட் பண்ணணும். ஆமாம். ஸோ நான் வந்து இந்த ஜென்ரலாக அப்படி கட்டும்போதும் சரி, சாரீ கட்டும்போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபால் தைச்சிட்டு, ஈவன் ஃபார் சில்க் சாரீஸ் ஃபால்ஸ் போட்டுடுவேன். ஃபால்ஸ் தைச்சிட்டு ஸோ தட் அது மடிஞ்சு வெளில வராதுன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் தைச்சிட்டு ஓரெல்லாம் அடிச்சுட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு தான் புடவை கட்டுவேன். இப்போ நீங்கள் சாரீ வந்து ஃபஸ்ட் டைம் கல்யாணத்தில் தான் கட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த சாரீ வந்து ஹெவின்னு சொல்லியிருக்கீங்க.
அது கட்டும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? ஐயோ! என்னடா இது இப்படி இருக்கே சாரி ஆசையா இல்ல கட்டணும். அப்படி ஜென்ரலா வந்து நான் ரொம்ப கூல். நான் ரொம்ப வந்து எல்லாத்தையும் பாராட்டிக்க மாட்டேன். ஓகே. ஸோ லைக் ஐ என்ஜாய்ட் வேரிங் இட் அண்ட் யா சம் drapist கேம் அண்ட் draped it for me. ஸோ ஐ ரியலி thoroughly enjoyed wearing the saree. அண்ட் எனக்கு பிடிக்கும் saree. சரி. அதனால கட்டியிருக்கேன். ஈவன் பிஃபோர் காலேஜ் டேஸ்லேயும் கட்டியிருக்கேன். பட் என்ன முதல்ல கட்டினதுன்னா இந்த மாதிரி ஒரு ஹெவி சில்க் saree. நம்ம வந்து காலேஜ்லலாம் என்ன வாங்க கட்டுவோம், ஒரு சிம்பிள் ஆர்கன்ஸா இல்லைன்னா ஒரு ஜார்ஜெட் saree, ஷிஃபான் saree அந்த மாதிரி தான். சில்க் சாரீலாம் கட்டினதே கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சில்க் saree கட்டினேன், அதுவும் இவ்வளோ ஹெவியாக. ஸோ தட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது கட்டினவுடனே அப்படியே கரெக்டாக இட் வாஸ் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கட்டின மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு ட்ரேப் பண்ணி அவங்க கட்டும்போது நிஜமாவே இட்ஸ் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். அண்ட் நிறைய விதவிதமான சாரீஸ் கட்டணும்னு நினைப்பேன். சில்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். பிளாக்ஸ் ஜென்ரலாக வந்து யாருமே பிளாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. பிளாக் வந்து சாரியில் அதுவும் பட்டில் வந்து வாங்க மாட்டாங்க. நான் வந்து பயங்கரமான பிளாக் பிரியை. பிளாக்னா உயிர் எனக்கு. ஸோ பிளாக்ல இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்து க்ரீன் கிடையாது, இட்ஸ் ஒரு மாதிரி அக்வா க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்ட் கலர் இது. ஸோ அதுக்கு ஒர்க் எல்லாம் பண்ணி தட் இஸ் ஒன் சாரி. பிளாக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், இந்த சில்கில் நிறைய வச்சுருப்பேன். இதுவும் ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் சாரீஸு. ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ல நீங்க பார்த்துருக்கவே முடியாது வெளியில. ஏன்னா பிளாக் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கட்டவும் கூடாதுன்னு வாங்க. நான் வந்து சொல்லிடுவேன், எனக்கு பிடிச்சா நான் கட்டுவேன். ஸோ முதல்லலாம் அந்த ஒரு பயம் இருந்தது. அப்புறமா போக போக நான் தான் கட்டுவேன், எனக்கு பிளாக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு மாதிரி மாவ் அண்ட் லாவெண்டர் மிக்ஸ்டு ஒரு காம்பினேஷன் வித் சில்வர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இந்த பிளாக்ல இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் ஷேட். ஆமா, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஷேடு. ஸோ இந்த மாதிரி தான் வாங்குவேன். எனக்கு அந்த சும்மா எல்லாத்தையும் வாங்கிட மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப பிடிக்குமா? நீங்க பட்டு சாரி தான் ரொம்ப? அப்படி இல்ல, சாரி பிடிக்கும். சாரி பிடிக்கும். அந்த சாரி வந்து பட்டு சாரியா இருந்தாலும் ஐ என்ஜாய் வேரிங் இட். அண்ட் இந்த மாதிரியான சாரி அந்த டெக்ஸ்சர் சொல்லுவாங்க இல்லையா, லைக் இப்போ சாட்டின் சாரி சொல்லுவாங்க. சாட்டின்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது. சாட்டின் ஜூட்டு நான் எதுவும் வந்து நம்மளோட பாடி ஹக்கிங்காக கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இட் ஷுட் நாட் ஹர்ட் யூ. காட்டன்ஸாக இருந்தாலும் சரி. எனக்கு சுங்குடி காட்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த பந்தேஜ் காட்டன்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி சில்க், யா ஆஃப்கோர்ஸ், அண்ட் சந்தேரி சில்க்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கோட்டா இதெல்லாம். இது வந்து இது அகைன் வச்சிருக்கீங்க. ஆமா, இதுவும் அகைன் இட்ஸ் டிஃபரண்ட். கிரீன் மட்டும் தான் நினைச்சேன், பிளாக்கும் இல்ல. இது வந்து இட்ஸ் பார்டர்லெஸ் saree. ஸோ நோ பார்டர். இது சில்க், பியூர் சில்க். இது வந்து சேலத்துல வந்து ஒரு அக்கேஷனுக்கு, ஏதோ ஃபேமிலி அக்கேஷன் வாங்கினது. ஆமா, இது வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயும். இது டைரக்டா வீவர் கிட்ட வாங்கினேன். பியூர் சில்க். அண்ட் இந்த பீகாக் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் சச் அ, ஐ மீன் ரேஞ்ச்ல இருக்கும். இது வந்து திஸ் வாஸ் லைக் when I bought it was like 18,000 கிட்ட. இது வந்து வீவர் கிட்ட வாங்கினது, மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்கினது. வெளியில வந்து நல்லில தே ஆர் கிவிங் இட் டு நல்லி, இன்னொரு இந்த சுந்தரி சில்க்ஸ்க்குலாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வெளியில நீங்க அங்க போய் வாங்குனீங்கன்னா இட் இஸ் 35-40K. இது நீங்கள்லாம் இது வெளில பார்க்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர். அவங்கள்ட்ட போய் அந்த ஸ்டோரை கண்டுபிடிச்சி போய் அவங்கள்ட்ட நேர்ல வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கினது இது. நைஸ் நைஸ். நீங்க ப்ளவுஸ் கூட ரொம்ப கிரியேட்டிவா ஸ்டிச் பண்றீங்க. எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் ரெடியா இருந்தா தான் நான் புடவை கட்டுவேன். ஸோ இதுக்கு இந்த சாரி இப்போ நான் கட்டியிருக்கிற சாரிக்கு ப்ளவுஸ் கிடையாது. ஸோ ஐ மேட் திஸ் ப்ளவுஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ். ஸோ அது ஒயிட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் திஸ். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வந்து அந்த சாரியோட ப்ளவுஸே வியர் பண்ண மாட்டாங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி காமன் கலர்ஸ்ல ஒரு 4-5 பிளவுஸ் ரெடி பண்ணிடுவேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன்ஸ் தட் ஐ டோல்ட் மை boutique lady to stitch. ஸோ இது இந்த மாதிரி காமன் கலர்ஸில் போட்டுட்டேன்னா நான் வந்து ஐ வேர் இட் ஃபார் காமன். நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், பண்ணுறேன். இது வந்து நான் சொன்னேன்ல, இந்த பிளாக் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஐ பாட் இட். திஸ் இஸ் லைக்
சில்வர் பிளாக் அண்ட் சில்வர் கம்ப்ளீட் சில்வர் ஓகே ஒரு சில்வர் டோன் போடணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லவ்லி பார்டர் பல்லு யூனிக்காக இருக்கும். எத்தனிக் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப அந்த பாடி ஃப்ரெண்ட்லி சொல்லுவாங்க அந்த ஆமா மாதிரியான இது வந்து ஹை silks ரேஞ்ச் சில்க் அகெயின் இட்ஸ் அ வெரி ஹை range silver, I mean silk and with silver tone. This also runs up to 30. 30 ஸோ அது நீங்க கொடுத்தாதான் அந்த பட்டோட ஃபீல் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். இருக்கும். நம்ம சொல்லலாம் ஐயோ இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ரேஞ்சு நம்ம கொடுத்தாதான் பட்டோட ஃபீல் கிடைக்கும். ஏன்னா ஒரிஜினல் பட்டு உங்களுக்கு இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்ல எல்லாமே விலை ஜாஸ்தி. ஆமா ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்க மாதிரி நேரடியா ஆஹா நான் ஆன்லைன்ல பார்த்தாலுமே ஐ வுட் லவ் டு see that in person and then buy. ஸோ அப்படி ஒரு ஒரு ரேண்டமாக ஃபாஸ்ட்டாலாம் நான் வாங்கிட மாட்டேன். பட் யா த செலெக்ஷன்ஸ் ஆர் வெரி யூனிக். சூஸ் பண்ணி வாங்குவேன். ஓகே ஸோ உங்களுக்கு வந்து உங்க லைஃப்லயே வந்து மறக்க முடியாம ஒரு saree இப்போ இந்த saree கட்டினா இந்த அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு saree அப்படி ஒரு saree வந்து வாணியம்மா அகேன் அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு gift ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த gift வந்து அவங்களுக்கு அந்த saree பிடிக்கலன்னு அந்த சாரியை போய் என்னை மாற்ற சொன்னாங்க. ஓகே அந்த saree வந்து இந்த இதில் இல்லை, அது உள்ளே இருக்குது. ஸோ அந்த saree வந்து அவங்களுக்காக நான் போய் கடையில் சூஸ் பண்ணேன். வீடியோ காலில் வந்து ஒரு லைட் பிங்க் பேபி பிங்க்கில் சில்வர் ஜரி போட்டு சில்க் saree. ஸோ அந்த சாரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வீடியோ காலில் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி செலக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். சரி அன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ இன்னைக்கு கொண்டு வரவானா, நீ ஒரு 3-4 நாள் கழிச்சு கொண்டு வா அப்படின்னாங்க. நோ ப்ராப்ளம், ஒன்றும் அவசரம் இல்லை, நான் என்ன நாளைக்கே ப்ளவுஸ் தைச்சிக்க போகிறேன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வாஸ் அகெயின் த லாஸ்ட் டேஸ். ஓகே ஸோ அது செலக்ட் பண்ணி ஒரு 3-4 நாளில் ஷி பாஸ்ட் அவே. அதனால அது ஒரு மெமரி. அந்த சாரி என்கிட்டயே தங்கிடுச்சு. ஸோ அவங்க செலக்ட் பண்ணி எனக்கு வச்ச சாரி எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி நான் நினைச்சிட்டேன். இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் கிவிங் இட் டு எனிஒன். எப்படி கொடுக்க மனசு வரும் அந்த ஒரு சாரி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் அது வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கும் ஒரு பிங்க்ல வந்து அது அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த ரெமெம்பரன்ஸ் ஈவெண்ட்டுக்கு அந்த சாரி தான் கட்டிக்கிட்டேன் நான். ஸோ அது ஒரு பேபி பிங்க்ல சில்வர் பேஸ்டு சாரி. அது இல்லை உள்ளே கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ சில்க் சாரீஸ் இல்லாமல் டிசைனர் சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்? ஸோ எனக்கு ஜென்ரலாக ஐ எம் அ லவர் ஆஃப் லாவெண்டர் அண்ட் அந்த மாப் கலர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்கென்ஸா, ஒரு பியூர் ஆர்கென்ஸா சாரி. ஸோ இந்த பந்தேஜிஷ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஸோ திஸ் லுக்ஸ் இது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம். ஸோ இது இட் லுக்ஸ் வெரி நைஸ் ஆன் யுவர் பாடி அண்ட் கிவ்ஸ் அ குட் ஃபீல். யூ ரேஞ்ச் இட் அட் 30. திஸ் இஸ் 3000 rupees. சீரியஸா எனக்கு வந்து பட்டு மக்களே தப்பா நினைக்காதீங்க, எனக்கு எது பட்டு ஏன்னா நான் சாரியே அவ்வளோ கட்டினது. திஸ் இஸ் லைக் காத்தான் சில்க் சாரி. பட் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு லுக். இது வந்து த்ரெட்டு தான் எல்லாமே. இட்ஸ் நாட் சில்க் அண்ட் இட்ஸ் அ காத்தான் சில்க், நார்மல் காத்தான் சில்க். பட் த லுக் இஸ் வெரி ஹெவி அண்ட் நீங்கள் வேர் பண்ணாலும் ஹெவியாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாக தப்பாக வாங்கிட்டேன், பட் இந்த கலருக்காக வாங்கினேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்ட்ரைக்கிங்காக இருந்ததுன்னு வாங்கினேன். பட் ஓகே, இட் லுக்ஸ் ஹெவி ஆன் யூ. ஓகே, கொஞ்சம் ஆன் த ஹெவியர் சைட். பட் யா, பட் ஐ லைக் இட். இந்த ஜரினால, இந்த த்ரெட்னால அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும்ல மேம், இது கொஞ்சம் நமக்கு அந்த செட் ஆகாது. ஆமா, இப்ப பட்டு சாரி அந்த சில்க் சாரினா நம்ம கட்டினா இது கொஞ்சம் ஃப்ளோயியா இருக்கும்னு நான் நினைச்சேன், பட் ஃப்ளோயியா இல்ல. பட் ஓகே, கட்டிட்டேன். வெரி இன்வைட்டிங் கலர் இது. அதுதான், அதனாலதான் பார்த்த உடனே அங்க பார்க்கும்போதே பளிச்சுன்னு இருக்கே இந்த சாரி. ஆமா, இது யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த இவ்வளோதானா அப்படின்னா. நீங்க சொன்ன மாதிரி 30,000 அவ்வளோ வார்த்தை இல்லை. உங்களுக்கு பிளாக் தவிர ரொம்ப பிடிச்ச கலர்? ஸோ ஐ லைக் லாவெண்டர், கலர்ஃபுல் சாரீஸ். இந்த மாதிரி ரெட்டு, இது வந்து அகைன் ஆர்கன்ஸா சாரி, இந்த அப்ளிக் ஒர்க்கு. இது வந்து ஆன்லைன், இது வந்து பெங்களூரில் ஒரு ஆன்லைன் ஸ்டோர். ஸோ ஐ ஆக்சுவலி வாண்டட் டு கோ தேர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் கோ. பட் தென் ஐ லவ் திஸ் சாரி வெரி மச். இந்த அப்ளிக் ஒர்க்கில் இது த்ரூ அவுட் த சாரி வரும். லுக் வெரி நைஸ். ஸோ ஒரு சிங்கிள் ஃப்ளீட் போடும்போது இட் லுக்ஸ் வெரி நைஸ். இது வரைக்கும் அப்படி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், ஒயிட்டில் அது ஹாஃப் ஒயிட்டில்
அது கிரீன் aqua green இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இது அந்த Black வாங்கினேன் இல்லையா, அதே அதே அந்த Black and green ஓகே அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட தான் வாங்கினது சேலத்தில். இதெல்லாம் விலை கம்மி தான். இது வந்து பியோர் பட்டு இல்லை, சாரி சில்க், பட் த ஜரி இஸ் நாட் பியோர். இந்த மாதிரி கலர்ஃபுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் சீசனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது, நிறைய பேர் கட்டி இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து இட்ஸ் ஹெவி சைட் சாரி, பியோர் சில்க், அண்ட் ஐ லவ் திஸ் சாரி. இது ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் ப்ளவுஸ் போட்டு வேணாலும் நீங்க இதோட பிளெயின் தான். ஓகே ஓகே பிளெயின் தான், பட் வேற ஏதாவது கலர்ஸ் கூட நம்ம போடலாம். கிரீன் கூட போடலாம், கிரீன் எல்லோ இதில் இருக்கிறது எது வேணா போடலாம். ஸோ இட் வில் கோ வித் எனி திங். பட் ஐ பர்சனலி மை ஃபேவரட் சாரி இஸ் திஸ். அந்த மாதிரி எஸ். இப்போ இந்த சாரி எல்லாம் மைசூர் சில்க் சாரீஸ் நிறைய, மைசூர் சில்க் ஒரு ரொம்ப கிரேஸ் ஆகி மைசூர் சில்க் சாரியா வாங்க ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேஜில் ஒரு சீசனில். ஸோ அதில் இது ஒன்று. ஸோ சச் அ லைட் வெயிட் அண்ட் பியூட்டிஃபுல். அப்படியே போட்டேன்னு கட்டினா தெரியவே தெரியாது, கட்டின மாதிரியே இருக்காது. என்னோட டிபியில கூட ஒரு வாட்டி வைங்க, அந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பர்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. சோ அந்த ஒயிட் ஐ லவ் திஸ் சாரி. இது வந்து நைஸ். இது வந்து ஒரு காட்டன் இது மைசூர் சில்க்ல என்ன மாதிரி ரேஞ்ச்ல வரும்? மைசூர் சில்க் ஒரிஜினல் மைசூர் சில்க் இஸ் லைக் ஐ ஹேவ் ஒரிஜினல் மைசூர் சில்க் சாரீஸ் as well. இது வந்து ஒரிஜினல் கேஎஸ்ஐசி கிடையாது, கேஎஸ்ஐசி பிராண்டட் இல்லது மைசூர் சில்க். பட் திஸ் ஒன் இஸ் லைக் இதெல்லாம் வந்து 10K ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் ஒரிஜினல் மைசூர் சில்க் அப்படின்னீங்கன்னா மினிமம் 25 to 30K அந்த ரேஞ்சிலையும் இருக்குது என்கிட்ட சாரீ. மைசூர் சில்க் சாரீஸ் இருக்குது, பட் அதெல்லாம் இங்கே எடுத்து வைக்கல. எவ்வளோ எடுத்து வைக்கிறதுக்கு இடமும் பத்தலை. ஸோ அது ஒரு சில்க் சாரீ, அது இங்கே வாங்கினது தான் அது. ஓகே, இவ்வளோ சாரீஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதில் கண்ணை மூடிட்டு ஒரு சாரீ, நான் என்ன ஒரே ஒரு சாரீ கண்ணை மூட்டு ஒரு சாரீ பிக் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன? கண்ணை மூடிட்டு எடுப்பேன்னா இந்த ப்ளூவை தான் எடுப்பேன். திஸ் ஒன். ஓகே, this one I love this saree. I personally it's my favorite. யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க? எதையுமே யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு சன் டாட்டர்? ஒரு டாட்டர். ஆமா, டாட்டர் அண்ட் சன். ஒரு சன் இருக்காப்ல. சன் இஸ் in 12th standard. He finished his 12th board exams எழுதிருக்கா. he is waiting for his results. உங்க டாட்டர் வந்து உங்க saree எல்லாம் எடுத்து அவ எல்லாம் அம்மா என்னம்மா எல்லாம் மாமி மாதிரி வச்சிருக்கீங்கன்னுவா. அவளுக்கு இந்த புடவை எல்லாம் வந்து மாமி சாரி, நீமா என் ரேஞ்சுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்பா. அப்புறம் போய் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருவா. இப்பெல்லாம் சாரியை வந்து ஃப்ராக்கா கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி அவளுக்கு கொடுத்துருக்கேன். 2-3 சாரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் எனக்கு வந்து சாரியா கட்டுறது பிடிக்கும். அது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. ஒரு மேரேஜ்க்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. மேம் கிட்ட வந்து நிறைய சில்க் சாரீஸ் இருக்கு, ஆனால் யாருக்கும் தர மாட்டேன்னா சொல்லிட்டாங்க. வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருவேன். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குது. ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ட்ரெஸ் அண்ட் சாரீஸ். பட் சாரீ என்னவோ தெரில, எனக்கு யாருக்கும் அப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. கொடுத்துருக்கேன் இந்த கார்டன் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ் விச் ஐ எம் நாட் ஏபிள் டு வேர், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். பட் திஸ் அண்ட் ஆல் யூ கேன் நாட் வர்த், இட்ஸ் நாட் வர்த் கிவிங் இட். இல்லை, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி சாரீ. எல்லாமே நம்ம ஒரு மெமரிஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம், ஒரு இந்த ஒரு ஈவெண்ட்காகவோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ. ஸோ நான் கட்டுவேன், எல்லா அக்கேஷனுக்கு கட்டுவேன். அப்புறம் எங்கள் அம்மா கட்டுவாங்க. ப்ராபப்ளி என் பொண்ணு வரும்போது அவ கட்ட ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ லைக் மோஸ்ட்லி அந்த காஸ்ட்டுக்காகவே வந்து நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை, எல்லாமே வந்து the selection, it's not about cost, the selection is very close to my heart. ஸோ எனக்கு நான் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி யூனிக்காக இருக்கணும்னு எடுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு டப்புன்னு யாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் அதை ஒரு 3-4 வாட்டி கூட கட்டுவேன். அந்த நளினி அம்மா சொல்கிற மாதிரி தான், ஆக்ட்ரஸ் நளினி இருக்காங்களா, அவங்க டெய்லி ஒரு புது சாரி கட்டுவாங்க அப்படின்வாங்கல்ல. நம்மளே இப்படி இவ்வளோ செலெக்ஷன்ஸ் வச்சுருக்கும் போது அவங்க எல்லாம் கட்டுறதுல தப்பே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு ஹார்ட் கலெக்ஷன். ஸோ ஐ டோன்ட் கிவ் இட் டு எனிவன். ஸோ நான் மற்றவங்க கட்டினா எனக்கு பிடிக்காது, மற்றவங்க கட்டுறதை நான் கட்டவும் மாட்டேன். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் லைக். ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் கலெக்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து ரம்யா மேம் வீட்டில் இருக்க சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், நீங்களும் பார்த்து இருந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு எந்த சாரீல அவங்க காட்டினதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எங்களுக்காக வந்து நீங்கள் உங்களோட வார்ட்ராப்பில் இருந்து சாரீஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்காக காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.